ஒரு பிளான் பண்ணால் கடவுள் ஒரு பிளான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கரெக்டாக இருக்குது. நான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷன்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி நாளே செஞ்சு வச்சா அது அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்டியாக தெரில. அந்த செகண்ட் வந்து செஞ்சுட்டு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சரி நைட்டு 12 வெட்டுற போகிறதுக்கு இப்போ 6 செய்ய ஆரம்பித்தா போதுமே, நம்மளுக்கு தான் தெரியுமே ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பசங்க வந்து வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, நம்ம நினச்சது என்றைக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டாச்சு. அப்புறம் கிளம்பி போய் கேக்கும் கட் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது ஒரு 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்துச்சி குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த கோல்டு டாலர் தான் வாங்கியிருந்தேன். வேல் அப்புறம் மயில் ரெண்டுமே சேர்த்த மாதிரி கோவிலுக்கும் கிளம்பி போயாச்சு. இவர் கொஞ்சம் ஸ்லீப்பி ஃபேஸாக தான் இருக்கார். ஏன்னா காலையிலங்காச்சு எழுந்துச்சதால். அதுக்கப்புறம் பசியும் வேறு வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, பசி வந்துட்டா நம்மளா இருக்க மட்டுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தா. சரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அது மட்டும் கொடுத்து வயிற்ற ரொப்பியாச்சு. அதுக்கப்புறமா சாமியை பார்த்து நல்ல தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அம்மா அப்பாவை பார்க்கலன்னா எப்படி, அங்கே போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு மதியானமாக ரிட்டன் வந்தாச்சு. மதியானம் வந்து பர்த்டேக்கு ட்ரீட் ஏதாச்சும் வைங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து நம்மளை ஆளை சாய்ச்சி விட்டார். வேறு என்ன பண்ணுறது. சரி அந்த கேக்கை எடுத்து பார்த்தா சூப்பராக தான் இருந்துச்சு. இனிமேல் டெக்கரேஷன் பண்ணி வெட்டணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்குள்ளே பப்பு கொட்டாக்கா